அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். 2026 தேர்தல்ல ரொம்ப முக்கியமான இந்த தேர்தல்ல திருட்டு திமுகவை தீய சக்தியை அழிக்க ஒன்னு சேர்ந்திருக்கிற எங்களுக்கு களத்துல பக்கபலமாய் இருந்து எங்களுக்கு தோளோடு தோள் கொடுத்து நிற்கும் அத்தனை கூட்டணி கட்சி தோழர்களுக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்ய எங்களுக்கு உதவி செஞ்ச அன்பு சகோதரர் இளவரசன் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் இளவழகன் அவர்களுக்கும் பட்டியல் ரொம்ப பெருசா இருக்கு. ஏன்னா இங்க வேலை பார்க்கறதுக்கு அவ்வளவு பேர் சிறப்பா வேலை பார்க்கறாங்க. அன்பு சகோதரி டாக்டர் பரமேஸ்வரி அவர்களுக்கும் அன்பு சகோதரர் எஸ்கே ஐயப்பன் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் கோ தமிழ் மரவன் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் புகழேந்தி அவர்களுக்கும் அன்பு சகோதரர் வடிவேல் முருகன் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் SRM குமார் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் சி வெற்றி செல்வன் அவர்களுக்கும் இன்னும் எங்களுக்கு உதவி செய்ய இந்த கூட்டத்தை பிரச்சார கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்ய உதவுன அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். என் பேச்சை கேட்க ஆவலுடன் வருகை தந்திருக்கும் தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் உள்ளது உள்ளபடி நல்லபடி கூறும் ஊடக நண்பர்களுக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் உயிரினும் மேலான கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம வெற்றி வேட்பாளர் நம்ம அன்பு சகோதரர் அண்ணன் தாமரை ராஜேந்திரன் அவர்கள். இவர் சாதாரண வேட்பாளர் இல்ல, சட்டமன்றத்தையே கட்டுப்பாடா வச்சிட்டு இருந்த அரசு கொறடா பொறுப்பா நடந்துக்கிறவரு. அம்மா காலத்து அரசியல்வாதி அண்ணன் எடப்பாடியாரின் டெல்டா தளபதி. இந்த அரியலூர்ல டைனோசரஸ் வாழ்ந்ததா ஒரு தகவல் சொல்லுவாங்க. ஒருவேளை அது உண்மையா இருந்தா டைனோசரஸ் சாப்பிடுறதை விட அதிகமா இந்த தொகுதியில சுரண்டி சாப்பிட்ட வேட்பாளர் திமுக வேட்பாளர். இந்த அரியலூர் பல்லவர் ஆண்ட பூமி. பல்லவர் ஆண்ட இந்த பூமிய நல்லவர் வாழணும்னா ஆளணும்னா நீங்க ரெட்டலைக்கு ஓட்டு போடணும். அண்ணன் தாமரை எஸ் ராஜேந்திரன் அவர்களுக்கு ஓட்டு போடணும். அவர் கொள்ளிடத்துல ஷட்டர் கொண்டு வந்து தண்ணிய மட்டும் தேக்க மாட்டாரு. இந்த தொகுதிக்குள்ள எந்த தீய சக்திகளும் வராம எந்த பிரச்சனைகளும் வராம ஷட்டரை போட்டு மூடி உங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருப்பாரு. அண்ணன் தாமரை எஸ் ராஜேந்திரன் அவர்களுக்கு வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி உங்க சின்னமான அம்மாவின் சின்னமான வெற்றியின் சின்னமான இரட்டை இலையில ஓட்டு போடுங்க. நாங்க ஏதோ பிரச்சாரம் பண்றோம், ஓட்டு கேட்க வந்திருக்கோம், ரெட்டாலுக்கு ஓட்டு போட சொல்லுவாங்க போயிடுவாங்கன்னு நினைக்காதீங்க. நாங்க ரொம்ப பொறுப்பான ஒரு இடத்துல இருக்கோம். நாங்க அம்மா கட்சி, அம்மாவை நம்புறவங்க. நீங்களும் அம்மாவை நம்புங்க. அம்மாவை நம்புனா ஆண்டவனை நம்புன மாதிரி நிச்சயமா நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். திருட்டு திமுக கடந்த 5 வருஷமா தமிழ்நாட்டுல ஆட்சியில இருக்கு. 5 வருஷமா திமுக ஆட்சியில இருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா? தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏதாவது திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்களா? இன்னைக்கு திமுக ஆட்சியில இருக்குன்னா அது தமிழ்நாட்டு பெண்கள் போட்ட பிச்சை. தமிழ்நாட்டு பெண்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தவர் தான் ஸ்டாலின். போன தேர்தல்ல அப்பாவி பெண்களை ஏமாத்துறதுக்காக மாசம் மாசம் 1000 ரூபாய் தருவோம், நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே தருவோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க. அப்பாவி பெண்கள் நம்பி ஓட்டு போட்டாங்க. ஆனா ஸ்டாலின் முதல்வரான உடனே ஆட்சிக்கு வந்த உடனே உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாரா? 28 மாசம் கழிச்சு கொடுத்தாரு. அதுவும் பெண்கள் மேல அக்கறையில கொடுக்கல. MP எலெக்ஷன்ல உங்க ஓட்டு வாங்கணும்ன்றதுக்காக கொடுத்தாரு. அதுவும் எல்லா பெண்களுக்கும் கொடுத்தாரா?
எல்லாருக்கும் தரணும் தானே? தேர்தல் சமயத்துல ஸ்டாலின் சொன்னாரா நாங்க தகுதியானவங்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் தரோன்னு? எல்லாருக்குமே 1000 ரூபான்னு சொல்லி ஏமாத்தி ஓட்டு வாங்கினாங்க. திமுக எப்பவுமே இப்படிதான். தேர்தலுக்கு முன்னாடி ஒண்ணு பேசுவாங்க, தேர்தலுக்கு பின்னாடி ஒண்ணு பேசுவாங்க. தேர்தல் சமயத்துல மக்களோட காலை பிடிப்பாங்க, தேர்தல் முடிஞ்ச உடனே மக்களோட கழுத்தை பிடிப்பாங்க. இந்த முறையும் பெண்களை ஏமாத்தினா போதும் ஆட்சிக்கு வந்துடலான்னு பாக்குறாங்க திமுக. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற பெண்கள் திமுக 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாவது ஓட்டு போடுவீங்களா நீங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெண்களோட நிலவரம் என்ன? சாதாரண பெண்கள் சந்தைக்கு போக முடியுதா? சின்ன குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக முடியுதா? கன்னி பொண்ணுங்க காலேஜுக்கு போக முடியுதா? வயசான பொம்பளைங்க வாக்கிங்க்கு போக முடியுதா? குடும்ப பெண்கள் கோவிலுக்காவது போக முடியுதா? ஒரு அப்பா அம்மா கூடயோ கணவர் கூடயோ நிம்மதியா வெளியில நடமாட முடியுதா? இன்னைக்கு ஒரு கன்னி பொண்ணு வீட்டை விட்டு வெளியில போனா அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க அந்த பொண்ணு நேரத்தோட வருவாளான்னு கவலைப்படுறது இல்ல, மானத்தோட வருவாளா உயிரோட வருவாளான்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. திரும்புற பக்கம் எல்லாம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். பல்லே பொழைக்காத பச்சை குழந்தைய கெடுக்கிறாங்க, பல் போன 80 வயசு பாட்டியும் கெடுக்கிறாங்க. ஏன்னா போதை. 2.5 வயசு பொண்ணு ஒரு திமுக கட்சிக்காரன் கெடுக்கிறான். ஆனா ஸ்டாலினோ உதயநிதியோ கனிமொழியோ வாயை திறக்கலையே. சொந்த கட்சிக்காரன் 2.5 வயசு பொண்ணு கிருஷ்ணகிரியில கெடுக்கிறான், 7 வயசு பொண்ணு நாமக்கல்ல கெடுக்கிறாங்க, 14 வயசு பொண்ணு விளாத்தி குளத்துல கெடுக்கிறாங்க. அந்த பொண்ணு பாத்ரூம் போறதுக்காக காட்டுக்கு வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற காட்டுக்கு போச்சு. அந்த பொண்ணை கொடூரமா கெடுத்து சாகடிச்சாங்க. நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. ஸ்டாலின் அவங்க அப்பா கருணாநிதி பேர்ல பூங்கா கட்டுறாரு, லைப்ரரி கட்டுறாரு, எழுதாத பேனாக்கு கடல்ல சில வைக்கிறாரு. இந்த தண்ட செலவெல்லாம் பண்றதுக்கு பதிலா பெண்களுக்கு பாத்ரூம் கட்டி கொடுத்திருக்கலாம் இல்ல? ஒரு பாத்ரூம் கட்டி கொடுத்திருந்தா அந்த பொண்ணு அவ்வளவு கொடூரமான சாவு செத்து இருக்காது இல்ல? இன்னைக்கு ஒரு பொண்ணு வீட்டுல தூங்குற ஒரு பொண்ணு நேத்து நைட்டு படிச்சு முடிச்சிட்டு தூங்கிக்கிட்டு இருந்த பொண்ணு 3 பேர் போய் கத்தியாலேயே வெட்டி சாகடிச்சிருக்காங்க. பொன்னேரியில, சென்னையில மசூதி வீதியில 3 பேர் போய் கத்தியால வெட்டி கொடூரமா. அந்த பொண்ணு உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கு. எதுக்காகன்னா போதை. அதுவும் போதை. மணச்சநல்லூர் பக்கத்துல இருக்கு. இப்ப திமுக ஒரு டோக்கன் கொடுக்கறாங்க பெண்களை ஏமாத்துறதுக்காக. டோக்கன் எல்லாருக்கும் கொடுக்கறீங்களாமே, அது என்ன டோக்கன் எனக்கும் கொடுங்கன்னு ஒரு பொண்ணு போய் கேட்டதுக்கு திமுக கட்சிக்காரங்க அந்த பொண்ணு அடிச்சு அசிங்க அசிங்கமா பேசி அவமானப்படுத்தி அந்த பொண்ணு போய் தற்கொலை பண்ணிக்கிடுச்சு. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல 8000 ரூபாய்க்கு கூப்பன் தராங்க திமுக காரங்க. நீங்களே சொல்லுங்க, திமுக காரங்க கொடுக்கிற கூப்பன் எல்லாம் செல்லுமா? இதுதான் திமுக கொடுக்கிற கூப்பன், 8000 ரூபாய் கூப்பன். இந்த கூப்பனை கொண்டு போய் எந்த கடையில கொடுத்தா வாங்கிப்பாங்க? திமுக காரங்க கொடுக்கிற கூப்பனை எந்த கடையில கொடுத்தா வாங்கிப்பாங்க? நீங்க யோசிச்சு சொல்லுங்க. திமுக காரங்க கொடுக்கிற கூப்பன் எல்லாம் செல்லாது. இந்த கூப்பன் எல்லாம் கிழிச்சு கசக்கி குப்பையில போடுங்க. மக்களை ஏமாத்துறதுக்காக திமுக டிசைனா வருவாங்க, வேஷம் போட்டுக்கிட்டு வருவாங்க. திமுக கொடுக்கிற கூப்பன் எல்லாம் இந்த ஆடி தள்ளுபடிக்கு போய் நம்ம கடையில நிறைய துணி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அங்க நம்மளுக்கு ஒரு கூப்பன் கொடுப்பாங்க, டோக்கன். அந்த மாதிரிதான் அது. மேல கொட்டையா 8000 எழுதிருக்கும், கீழே சின்ன சின்ன எழுத்துல நிறைய கண்டிஷன்ஸ் எழுதிருப்பாங்க. உடனே எல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. நீங்க 50,000 ரூபாய்க்கு வாங்கினா இந்த 8000 ரூபாய் கூப்பன் செல்லும்னு சொல்லுவாங்க. நீங்க 2031 வரைக்கும் ஸ்டாலின் ஆட்சியில இருந்து உயிரோட இருந்தா இந்த கூப்பன் செல்லும்னு சொல்லுவாங்க. இது நீங்க மடிச்சு வைக்காம இருந்தா, கிளியாம இருந்தா, சாயம் போகாம இருந்தா இந்த கூப்பன் செல்லும்னு சொல்லுவாங்க. திருட்டு திமுக காரங்க என்ன வேணுமானாலும் பேசுவாங்க. தயவு செஞ்சு ஏமாறாதீங்க. இந்த 5 வருஷத்துல
ஓட்டு கேட்க வருவாங்க, வந்து இஷ்டத்துக்கு வாக்குறுதி சொல்லுவாங்க. நாங்க நகை கடன், பயிர் கடன், விவசாய கடன், கல்வி கடன், பக்கத்து வீட்டு அம்மா கடன், பால் கடன், காய்கறி கடன், காலை கடன் கூட தள்ளுபடி செய்வோம்னு சொல்லுவாங்க வெக்கம் இல்லாம. ஆட்சிக்கு வந்தா கடன் எல்லாம் தள்ளுபடி செய்ய மாட்டாங்க, கொடுத்த வாக்குறுதியை தள்ளுபடி செய்வாங்க. நீங்க அம்மாக்கு ஓட்டு போடுங்க, அண்ணன் எடப்பாடியாருக்கு ஓட்டு போடுங்க, ரெட்டாலைக்கு ஓட்டு போடுங்க. நாங்க திமுகவை தள்ளுபடி செய்வோம், நீங்க எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம். திமுக எப்பவுமே சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. போன முறை எத்தனை வாக்குறுதி கொடுத்தாங்க மக்களுக்கு, ஆனா எதுவுமே செய்யல. இன்னைக்கு திரும்புற பக்கம் எல்லாம் போராடுறாங்க, டீச்சர்ஸ் போராடுறாங்க, டாக்டர்ஸ் போராடுறாங்க, கொரோனா காலத்துல உசுறு கொடுத்து வேலை பார்த்த நர்சுங்க போராடுறாங்க, அரசு ஊழியர்கள் போராடுறாங்க, டாஸ்மாக் ஊழியர்கள் போராடுறாங்க, போக்குவரத்து துறை ஊழியர்களும் போராடுறாங்க. திரும்புற பக்கம் எல்லாம் போராட்டம். ஒண்ணு ஒரு பக்கம் போராட்டம் நடக்குது, இல்லன்னா வெட்டு குத்து கொலை கொள்ளை கற்பழிப்புன்னு நடக்குது. நீங்களே யோசிச்சு பாருங்க. 2011 இருந்து 2021 வரைக்கும் நம்ம அம்மாவோட ஆட்சி காலத்துல, அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்துல எப்படி இருந்தோம் நம்ம? தமிழ்நாட்டுல அப்போ ஜாதி சண்டை இருந்ததா? இன சண்டை இருந்ததா? மொழி சண்டை இருந்ததா? பெண்கள் மேல தாக்குதல் இருந்ததா? எவ்வளவு நிம்மதியா இருந்தோம், அமைதி பூங்காவா இருந்தது தமிழ்நாடு. எப்படி இந்த திருட்டு திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னு கேட்டா அவங்க மேல விருப்பம் இருந்தில்ல, பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து அப்பாவி மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தாங்க. ஒரு முறை திமுக ஆட்சியில இருந்தா அவங்க 2வது முறை ஆட்சிக்கு வந்ததா சரித்திரமே கிடையாது. ஆனா அவங்க எப்பவுமே மக்களுக்காக ஆட்சி நடத்த மாட்டாங்க, குடும்பத்துக்காக ஆட்சி நடத்துவாங்க. இந்த 5 வருஷத்துல உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கா? உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? உங்க பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? ஆனா ஸ்டாலின் பிள்ளை எப்படி இருக்காரு? எதுக்குமே தகுதி இல்லாத பால்டாயில் பாய் வந்து துணை முதல்வராக இருக்காரு. உதயநிதிக்கு போய் துணை முதல்வர் பதவி, என்ன தகுதி இருக்குன்றதுக்காக உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்திருக்காங்க. ஸ்டாலின் பெத்து போட்டு இருக்காருன்ற ஒரு தகுதியை தவிர அவருக்கு வேற என்ன தகுதி இருக்கு? அவர் உதயநிதினு பேர் வைக்கிறதுக்கு பதிலா உருட்டு நிதினு பேர் வச்சிருக்கலாம். போற பக்கம் எல்லாம் போய் பேசி உருட்டிக்கிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு அவங்கள எல்லாம் நம்பாதீங்க. உங்களுக்கு அம்மாவோட அதிமுக இருக்கு, அண்ணன் எடப்பாடியாரோட அதிமுக இருக்கு, மக்களுக்காகவே ஆட்சி பண்ற அண்ணன் எடப்பாடியார் இருக்காரு. உங்களுக்கு தெரியும், நம்ம எல்லாம் அதிமுக காரங்க, நாங்க மக்களுக்காக தான் அரசியல்ல இருக்கோம். நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 297 திட்டங்கள் எல்லா தரப்பு மக்களுக்காகவும் கொண்டு வந்திருக்காரு. 297 திட்டங்கள். தாய்மார்களுக்காகவே விலையில்லா கேஸ் திட்டம், வருஷத்துக்கு 3 சிலிண்டர் உங்க வீடு தேடி வரும். கிராமத்துல 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படும். அம்மா இல்லம் திட்டம், வீடு இல்லாத ஏழை மக்களுக்கு அரசாங்கம் இடம் கொடுத்து வீடும் கட்டித்தரும். மாணவர்களுக்காக, வேலை இல்லாத மாணவர்கள் தவறான வழியில போயிடக்கூடாதுன்றதுக்காக கல்லூரி முடிச்சு வேலைக்காக காத்திருக்கிற மாணவர்களுக்கு மாசம் 2000 +2 முடிச்சு வேலைக்காக காத்திருக்கிற மாணவர்களுக்கு 1000 ரூபாயும் வழங்கப்படும். சிறு வியாபாரிகள், ரோட்டோரமா கடை வச்சுக்கிட்டு பொழைக்கிற அப்பாவி சிறு வியாபாரிகள், அவங்களோட பாதுகாப்புக்காக சிறு வியாபாரிகளோட கடன் தள்ளுபடி செய்யப்படும். சிறுபான்மை மக்கள் தொழில் தொடங்க வட்டி இல்லாத கடன் வழங்கப்படும். தாய்மார்களுக்காகவே இன்ப அதிர்ச்சியா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். கடந்த 5 வருஷ திமுக ஆட்சியில, உதயசூரியன் ஆட்சியில இருட்டுல மட்டுமே வாழ்ற உங்க வாழ்க்கையில வெளிச்சம் வரணும்ன்றதுக்காக மாசம் மாசம் குலவிளக்கு திட்டத்துக்கு கீழே உங்களுக்கு இனிமே 2000 ரூபாய் வழங்கப்படும். முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் கைம்பெண்களுக்கும் வர்ற பென்ஷன் 1200 ரூபாய் 2000 ரூபாவாக உயர்த்தி தரப்படும். மாணவர்கள் கல்வியில சிறந்த மாநிலமா தமிழகம் இருக்கணும்ன்றதுக்காக
போச்சு. அதனால உங்களோட கஷ்டத்தை கொஞ்சமாவது போக்கணும்ன்றதுக்காக நம்ம அண்ணன் எடப்பாடியார் முதல்வரான உடனே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும். இன்னும் எத்தனையோ திட்டங்கள், நல்ல நல்ல திட்டங்கள் நம்ம அண்ணன் எடப்பாடியார் அறிவிச்சிருக்காரு. மக்களுக்காக நல்ல திட்டங்களை நம்ம அறிவிச்ச உடனே ஸ்டாலின் சொல்றாரு, இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றவே முடியாது, இது சாத்தியம் இல்லைன்னு. யார்கிட்ட வந்து பேசுறாரு? நாங்க என்ன ஆள தெரியாத திருட்டு திமுகன்னு நினைச்சாங்களா? மக்களால் நான், மக்களுக்காகவே நான் வாழ்ந்த அம்மாவோட அதிமுக இது. அம்மா வழியில ஆட்சி நடத்தின அண்ணன் எடப்பாடியார் அதிமுக இது. நம்ம தாலிக்கு 8 கிராம் தங்கம் தரோம்னு சொன்னோம், கொடுத்தோம். மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுக்கிறோம்னு சொன்னோம், கொடுத்தோம். ஸ்கூலுக்கு போறதுக்கு சைக்கிள் கொடுக்கிறோம்னு சொன்னோம், கொடுத்தோம். கறவை மாடு ஆடு தருவோம்னு சொன்னோம், கொடுத்தோம். 100 யூனிட் மின்சாரம் இலவசமா தருவோம்னு சொன்னோம், கொடுத்தோம். அம்மா கொண்டு வந்த அத்தனை திட்டங்களையும் கொரோனா காலத்துல கூட ஒரு பைசா வருமானம் இல்லாத போது கூட உங்களுக்கு கொண்டு வந்து திட்டங்களை சேர்த்தவர், சிறப்பான ஆட்சி நடத்தினவர் நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். நம்ம மக்களுக்கு என்னன்னு பார்த்து பார்த்து செய்யறவங்க. இப்ப திமுகக்கு பயம் வந்துடுச்சு. திமுக கூட்டணி சரியில்லை. திமுக எப்பவுமே சொந்தமா தேர்தலை சந்திக்காது. சொந்தமா மக்களை சந்திக்கிற தைரியமும் திராணியும் தில்லும் இருக்கிற கட்சி இல்ல திமுக. எப்பவுமே கூட்டணிய நம்புவாங்க. இப்போ திமுக கூட்டணியே சரி கிடையாது. திமுக யாரெல்லாம் கூட்டணியில இருக்காங்க? காங்கிரஸ். காணவில்லை போஸ்டர் போட்டு 50 வருஷம் ஆச்சு காங்கிரஸ்க்கு தமிழ்நாட்டுல. ராமேஸ்வரம் மீனவர்கள், இலங்கை தமிழர்கள், நீட் தேர்வால மாணவர்கள் யார் செத்தாலும் தமிழ்நாட்டுல திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க காங்கிரஸ்காரங்க. அந்த காங்கிரஸ் தான் கூட்டணியில இருக்கு. நம்ம எல்லாரும் பாஷா படம் பார்த்திருப்போம். அந்த படத்துல ரஜினி சார் தான் ஃபைட் பண்ணுவாரு, ரஜினி சார் தான் டான்ஸ் ஆடுவாரு, ரஜினி சார் தான் பஞ்ச் டயலாக் பேசுவாரு, எல்லாமே ரஜினி சார் தான் பண்ணுவாரு. ஆனா பக்கத்துல ஒரு நாய் இருக்கும். அந்த நாய் எதுக்கு இருக்குன்னு கடைசி வரைக்கும் படம் பார்த்தவங்களுக்கு யாருக்குமே புரியாது. அதே மாதிரிதான் திமுக காங்கிரஸ். அவங்க கூட்டணியில காங்கிரஸ் எதுக்கு இருக்குன்னு திமுக காரனுக்கும் புரியாது, காங்கிரஸ்க்கும் புரியாது. அடுத்ததா அவங்க கட்சியில இருக்கிறது விசிக. பேருதான் விடுதலை சிறுத்தை. ஆனா நம்பர் 1 கொத்தடிமைங்க. நாங்குநேரி, மானாமதுரை, வேங்கை வயல், கள்ளக்குறிச்சி எல்லா இடத்துலயும் தலித் மக்கள் அடிபட்டு செத்தாலோ குடிச்சிட்டு செத்தாலோ திரும்பி கூட பார்க்க மாட்டாரு அண்ணன் திருமா. ஆனா ஈரான்ல போர் ஆரம்பிச்சாலோ உக்ரைன்ல குண்டு போட்டாலோ இறங்கி போராட்டம் செய்வாரு. அவர் ஒரு முரட்டு பீஸ். அவர் ஒரு முரட்டு பீஸ்னா அங்க ஒரு புத்தி போன பீஸ் இருக்கு. அதுதான் கமல்ஹாசன். தமிழ்நாட்டுல 2.5 வயசு பொண்ணை கெடுத்தாலும், 70 வயசு பாட்டிய கெடுத்தாலும், இல்ல ரிப்போர்ட்டர் அடிச்சாலோ, மக்களுக்கு நல்லது செஞ்சா தடுத்தாலோ கமல்ஹாசன் வந்து ஸ்டாலினை ஒன்னும் கேள்வி கேட்க மாட்டாரு. ஆனா ஈரான் போர் நிப்பாட்ட சொல்லி அமெரிக்க ஜனாதிபதிக்கு லெட்டர் எழுதுவாரு. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல கூட்டணியில இருக்காங்க. அவங்க கூட்டணியில இருக்கிறவங்கள நான் பார்த்து பரிதாபப்படுறது யாருன்னு கேட்டா கம்யூனிஸ்ட். ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் கம்யூனிஸ்ட் தெருமோனையில உண்டியில் வச்சு தினம் தினம் காசு சம்பாதிச்சுப்பாங்க, செலவுக்கு சம்பாதிப்பாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க உண்டியில் வைக்க முடியாத ஒரு நிலைமை. ஏன்னா உண்டியில் வச்சா சேகர் பாபு தூக்கிட்டு போயிடுவாரு, இது அறநிலைத்துறைக்கு தான் சொந்தம்னு சொல்லி. கம்யூனிஸ்ட் இத்தனை பேரு 10-15 வருஷமா ஸ்டாலினுக்கும் ஸ்டாலின் மகனுக்கும் கூஜா தூக்கிக்கிட்டு அவங்க என்ன அராஜகம் பண்ணாலும் கைத்தட்டி பிபி வாசி கூட இருந்தா இத்தனை பேருக்கு கேட்ட சீட்டெல்லாம் கொடுக்கலங்க. ஆனா 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாதவங்களுக்கு 10 சீட்டு கொடுத்து தேமுதிக அந்நியார குஷிப்படுத்திருக்காங்க. அவங்க கூட்டணி எப்படி இருக்கு? நம்ம கூட்டணி எப்படி இருக்கு? நம்ம கூட்டணியில இருக்கிறது யாரு? பாஜக. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பிரச்சாரத்துக்கு இந்திய பிரதமர் வந்து அதிமுக ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. பாட்டாளி மக்கள் அண்ணன் டாக்டர் அன்புமணி அவர்கள், அவரை யார் வேணும்னாலும் குடும்பத்திலிருந்து பிரிச்சு வைக்கலாம், ஆனா அவர் தான் ஜெயிப்பாரு. ஏன்னா கொள்கையை நம்பி இருக்காரு,
பிஜேகே நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது எதுக்காக? நாட்டு மக்களை காப்பாத்துறதுக்காக. திமுக காரங்க இந்த தீய சக்தி திமுகவை ஒழிக்கிறதுக்காக. அதனால தயவு செஞ்சு எல்லாரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்க மறக்காம அண்ணன் தாமரை எஸ் ராஜேந்திரன் அவர்களுக்கு உங்க சின்னமான, அம்மாவின் சின்னமான, வெற்றியின் சின்னமான இரட்டை இலையில ஓட்டு போடுங்க. மறந்துடாதீங்க. நீங்க இரட்டை இலையில போடுற ஓட்டு தமிழன் தன்மானத்தை காப்பாத்த போற ஓட்டு. நீங்க இரட்டை இலையில போட போற ஓட்டு தமிழக பெண்களுக்கு பாதுகாப்பு வாங்கி தர போற ஓட்டு. நீங்க இரட்டை இலையில போடுற ஓட்டு விஷம் குடிச்சு சாகுற விவசாயிகளை காப்பாத்துற ஓட்டு. நீங்க இரட்டை இலையில போடுற ஓட்டு இளைஞர்கள் போதை பாதையில போகாம நல்ல பாதைக்கு கொண்டு போற ஓட்டு. நீங்க இரட்டை இலையில போடுற ஓட்டு தமிழ்நாட்டை காப்பாத்த போற ஓட்டு. தயவு செஞ்சு எல்லாரும் இரட்டை இலைக்கு ஓட்டு போடுங்க. நான் பேசுனதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சதாமா? நல்லா புரிஞ்சதா? ஞாபகம் இருக்குமா? எல்லாருக்கும் ஞாபகமா இருக்குமா பிரதர்? நான் இவ்வளவு நேரம் பேசுனதெல்லாம் நீங்க மறந்தாலும் பரவாயில்ல. இந்த 2 விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க வீட்டுக்கு வர திருடனை கூட நம்பலாம், ஆனா திமுக காரனை நம்ப கூடாது. திமுகக்கு ஓட்டு போடுறதும் குரங்குக்கு கோட்டு போடுறதும் ஒண்ணுதான். சுத்த வேஸ்ட். ஒரு பிரயோஜனமும் இல்ல. தயவு செஞ்சு நாட்டை காப்பாத்துறதுக்காக அம்மாக்கு ஓட்டு போடுங்க. அம்மாவை நம்பினா ஆண்டவனை நம்பின மாதிரி நிச்சயமா நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். எல்லாரும்